எல்லோருக்கும் வணக்கம். ஜாதி பற்றி 2வது வீடியோ தான். எனக்கு ஜாதி பார்க்குறவங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான். நீங்கள் போடுற சட்டை போடுறீங்களே, துணின்னு வச்சுக்கோங்க, அதுவும் இன்னொரு ஜாதி கைப்பட்டு தான் வந்திருக்கும். அதை நீங்கள் போடாதீங்க. 2வது கொஸ்டின், நீங்கள் சம்பாதிக்கிற காசு, உழைப்பு, இன்னொருத்தர் உழைப்பில் தான் நீங்களும் அந்த காசு உங்களுக்கு வருது. இப்போ அந்த ஜாதிக்கார உழைப்பை நீங்கள் வாங்கிக்காதீங்க, நீங்களே அதை உழைச்சி வாங்கிக்கோங்க. 3வது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இன்னொரு ஜாதிக்காரன் தான் விவசாயம் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறது. அப்போ அதை சாப்பிடாதீங்க, நீங்களே விவசாயம் பண்ணி நீங்களே சாப்பிடுங்க. அடுத்தது 4வது, நீங்கள் பாத்ரூம் போகிறத இன்னொருத்தவன் தான் வந்து க்ளியர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறான், கரெக்டாக? அதையும் அவங்க அந்த ஜாதிக்காரன் வேணாம், உங்கள் ஜாதிக்காரனை வச்சே பண்ணிக்கோங்க, இல்லை நீங்களே பண்ணிக்கோங்க. ஆமாம், நீங்கள் தான் ஜாதி பார்க்குறவங்களாச்சே, கரெக்டாக? அடுத்தது இன்னொரு கேள்வி, அவங்களாம் வந்து உங்களுக்கு பண்ணணும், தேவைப்படுறாங்க. ஆனால் அடுத்த ஜாதியிலேருந்து வந்து உங்கள் பொண்ணை லவ் பண்ணக்கூடாது. என்ன உங்கள் நியாயம்? ஹே, உங்கள் சட்டம் ஒன்றும் புரியலடா. அதுதான் சொல்கிறேன், இனிமேட்டு என்ன பண்ணணும், உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்களே தச்சுக்கோங்க, உங்கள் சாப்பாடு உணவை நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஊரை விட்டு வெளியே வந்துடாதீங்க. அவன் வரக்கூடாதுல்ல, ஏன்னா வேறு ஜாதிக்காக இருக்காங்களே. ஏன் சென்னைக்கு வரீங்க? சென்னைக்கும் வராதிங்க, வேறு எந்த ஊருக்கும் வராதிங்க. உங்கள் ஊர்லேயே இருங்க. சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணி ட்ரெஸ்ஸு வாங்காதீங்க, வேறு ஊர்லேருந்து எதுவும் வாங்காதீங்க, ஏன்னா அவங்க வேறு ஜாதிக்காரங்கள. ஆமாம், பண்ணாதீங்க. லவ் பண்ணால் மட்டும் விட்டுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏன் எங்கள் ஜாதியை வந்து லவ் பண்ணுறீங்க, உங்கள் ஜாதியிலே பண்ண. அதே மாதிரி அந்த மற்ற ஜாதி பண்ணுறது நீங்களே ரெடி பண்ணிங்களா ட்ரெஸ் எல்லாம், ஏன்டா பண்ண மாட்டீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா பெருசா? இதுதான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? தயவுசெய்து கொஞ்சமாச்சு மாறுங்க. பின்னாடி வரவங்களுக்கு சில சொல்லி கொடுங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம்.